ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். எதிர்பார்ப்புகள் பொதுவாக எதிர்பார்ப்புங்கிறது எல்லாருக்குமே இருக்க தான் செய்யுது. ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு ஒய்ஃபுக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கும்? இப்போது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு அவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும், நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க பேசணுங்கிறத நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் அவங்க எப்பவுமே டேக் இட் கிராண்டட்ங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. நம்ம ரொம்ப எமோஷ்னலாக எல்லா விஷயத்தையுமே கையாளுவோம் இல்லையா? ஒரு சாதாரணமாக ஒரு விஷயம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணுன்னா, நம்ம எங்கேயாவது வெளியே போயிருப்போம், இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் யார்கிட்டையாவது பேசும்போது அவங்க நம்மளை ஒரு நோஸ் கட் பண்ணுற மாதிரி பேசுகிறதோ, சட்டுன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுகிறதோ, நம்மளை கோவம் ஊட்டுற மாதிரி பேசுகிறதோ நடந்திருக்கும். நம்ம என்ன செய்வோம், அதை வீட்டில் நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுவோம். என்ன நினச்சிட்டு சொல்லுவோம், அவங்க நம்மளை ரொம்ப கன்சோல் பண்ணுவாங்க, நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. சரி விடு, எதுக்கு நீ இதை தேவையில்லாமல் கவலைப்பட்டுட்டு இருக்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, அதை பற்றிலாம் நம்ம நினைக்கலாமா, அவங்க பேசுனதுக்காக நீ இந்த மாதிரின்னு ஆயிருமா, அதனால நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத, ஃப்ரீயாக விட்டுரு அப்படின்னு சொல்லி பேசணும்னு நம்ம நினைப்போம். ஆனால் சில பேர் எப்படி இருப்பாங்க, சட்டுன்னு அவங்க சொல்லிடுவாங்க, உனக்கு இது தேவையில்லாத வேலை, நீ எதுக்கு அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, அவங்க அந்த மாதிரின்னு தெரிஞ்சுதுன்னா நீ உன் வேலையை பார்த்துட்டு பேசாமல் இருக்க வேண்டியது தானே, அந்த மாதிரி அவங்க பேசிடுவாங்க. ஏன்னா அவங்க யதார்த்தமாக பேசுகிறனால அந்த மாதிரி பேசிடுவாங்க. நம்ம அவங்கக்கிட்ட அந்த மாதிரி அவங்க சொல்லணும்னு எதிர்பார்த்துட்ருப்போம். ஆனால் இது நமக்கே தெரியும், இந்த விஷயத்த ஃப்ரீயாக விட்டால் அவங்க என்ன சொன்னால் என்ன, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துட்டு வந்துட்டே இருக்கலாங்கிறது நமக்கே தெரியும். இருந்தாலும் நம்ம ஹஸ்பண்ட் அந்த மாதிரி தான் பேசணுங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். இது நான் மட்டும் இல்லை, இப்போ இருக்கிற சின்ன சின்ன பொண்ணுங்களும் கூட நல்லா படிச்சிருந்தாலும் மாடர்னாக இருந்தாலும் அவங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்ட்ஸ் கிட்ட இந்த மாதிரி எதிர்பார்ப்புகள் தான் இருக்குது. இது நடக்காத போது தான் ரொம்ப டென்ஷன் ஆகி அடிக்கடி சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயமெல்லாம் நடக்குது. நான் கூட அப்படி தான் இருந்திருக்கேன் முதல்ல. ஆனால் இப்போ இத்தனை வயசுக்கு அப்புறமா, இப்போ எனக்கு 40+ ஆயிடுச்சு. இப்போ இந்த ஏஜில் கூட இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறது நல்லாவா இருக்குது? எனக்கே அதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஆக்வர்டாக இருக்குது. சரி, அவர் அப்படி தானே, அவரோட குணம் இது தானேன்னு சொல்லிட்டு இப்போ நான் ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எதிர்பார்ப்புகளையும் நான் குறைச்சிட்டு என்னை நான் மாற்றிக்கிட்டேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம குழந்தைங்க மேலே நமக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸ். இப்போ என்னோட டைமில் இப்போ நிறைய சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் என்னோட டைமில் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சர்க்கிள்குள்ளேயே இருப்போம். அதாவது இப்போ நம்ம அதிகமாக படிக்கலை, காலேஜெல்லாம் போய் படிக்கலை அப்படிங்கிறனால நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் எடுத்து படிக்கணும், இந்த மாதிரி சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிற விஷயத்த அவங்கக்கிட்ட நம்ம எக்ஸ்பெக்டேஷனாக வச்சுட்டு அவங்க மைண்ட்லேயும் இந்த விஷயத்த நம்ம புகுத்திடுவோம். இந்த மாதிரி படிக்கணும் தங்கம், இந்த மாதிரி ஆகணும், சம்பாதிக்கணும். அப்பா நான்லாம் அந்தளவுக்கு படிக்கலை, அப்பாலாம் ரொம்பவே கம்மியாக படித்தனால அவர் வேறு வேலை செய்கிறனால அந்தளவுக்கு ஏர்ன் பண்ண முடியல. அப்புறம் அந்த தொழிலையே நம்பி இருக்கும்போது அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது படிக்கிறவங்களுக்கு தான் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, படித்தாதான் நல்லா வர முடியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸில் குழந்தைங்க மனசில் திணிச்சு இப்போ என் பொண்ணு படித்து இப்போ வேலைக்கு போயிட்டுருக்கா. இருந்தாலும் நம்ம அந்த மாதிரியே அவங்கள கைட் பண்ணிட்டு இருந்தனால என்னாச்சு அப்படின்னா, சுற்றி இருக்கிற நிறைய சின்ன சின்ன விஷயங்களை அவங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களையும் அவங்களால கற்றுக்க முடியல. இப்போ அவங்களுக்கு என்ன திறமை இருக்குங்கிறது அவங்களுக்கே அது தெரியாமல் போயிடுது, இந்த படிப்பில் மட்டுமே அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால. இப்போ ஓரளவுக்கு சம்பாரிச்சிட்டு இருந்தாலும் கூட அவங்களுக்கு இப்போ நம்ம கரெக்டான பாத்தில் தான் நம்ம போகிறோமா, நம்ம சூஸ் பண்ண லைன் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ தான் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நான் கேள்விப்படுறதுனால என் பொண்ணோட நான் இந்த விஷயங்களெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்போ அவளும் இந்த விஷயத்த ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டனால என்னை ஏன் இதெல்லாம் நீங்கள் கற்றுக்க விடலைங்கிற மாதிரிலாம் இப்போ அவள் கேட்கல. திறமைக்கு வயசுங்கிறது முக்கியம் இல்லையில, அதனால இப்போ கூட அவளுக்கு பிடிச்ச விஷயங்களை அவள் பண்ணிட்டு அவள் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிறாள். ஆனால் சில குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி மென்டாலிட்டி இருக்காது. நான் வேற என் லைஃபையே வேஸ்ட் பண்ணிட்டேன், நீங்கள் சொன்னனால நான் தப்பாக சூஸ் பண்ணிட்டேனே, இனி நான் எப்படி என்னோட விஷயங்களை கற்றுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறவங்களா இருப்பாங்க. எதுக்கு எடுத்தாலும் ரொம்ப வீக் ஆகுற மாதிரி பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்கள திரும்பவும் அந்த மாதிரி மோட்டிவேட் பண்ணி நம்ம கொண்டு வரதே ரொம்ப பெரிய விஷயமா நமக்கு இருக்கும். சின்ன வயசுலேருந்தே நம்ம குழந்தைங்கள அவங்க டெசிஷனை அவங்களே எடுக்கிறதுக்கு நம்ம பழக்கணும்.
எந்த ஒரு விஷயத்த அவங்க நம்மக்கிட்ட கேட்க வந்தாலும் அதில் இருக்கிற ப்ளஸ் மைனஸையும் நம்ம சொல்லி கொடுத்துட்டு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிட்டு இதில் வந்து உன்னோட டிசிஷன் என்னங்கிறத நீயே எடு அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்டேயே அவங்க சாய்ஸை நம்ம விட்டுறணும். அப்போ இருந்தே சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்க முடிவை அவங்க எடுத்து பழகும்போது வளர்ந்து வரும்போது பெரிய பெரிய விஷயங்களையும் அவங்களே முடிவு பண்ணி கரெக்டான டிசிஷனை எடுப்பாங்க. ஒருவேளை அதில் ஃபெயிலியர் ஆனால் கூட அவங்க மனசை ஈஸியாக மாற்றிக்கிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற இதை அவங்களே செய்வாங்க. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எந்த லெவலில் இருக்கோ அதை பொறுத்து தான் அதோடைய விளைவுகள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் வர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்குமே இருக்கிறது தான், அது நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் இந்த மாதிரி பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்ம குழந்தைங்க மேலேயோ இல்லை யார் மேலேயோ அதை நம்ம வைக்கும்போது அவங்க அதை வந்து கம்ப்ளீட் பண்ணோங்கிற இதுலேயே வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்க லைஃப்பில் நிறைய விஷயத்தை இழக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? எப்படி பார்த்தாலும் நம்ம லைஃப்பில் நிறைய விஷயங்களில் போராடி ஸ்ட்ரகிள் பண்ணி வர்றது எதுக்காக? நம்ம ஃபேமிலியோட சந்தோஷத்துக்காகவும் நம்ம குழந்தைங்களோட ஹாப்பினஸ்க்காகவும் தானே. அதனால நம்ம சில எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிறது நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து. இப்போது சாதாரணமாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்னங்கிறத பற்றி ஒரு 1 மினிட் வீடியோவாக என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் எந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸை வைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் என்னோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.